வணக்கம் நேயர்களே. நமது முதல்வர் தாவேக ஆட்சி பதவியேற்கும் பொழுது அவங்க கஜனா காலி இது சம்பந்தமான வெள்ளை அறிக்கையை பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாளா எதிர்க்கட்சிங்க எல்லாருமே வெள்ளை அறிக்கை எங்க எங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நமது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் ஜூன் 16 மாலை 5 மணிக்கு இந்த வெள்ளை அறிக்கையை பத்திரிகை மூலமாக நாட்டு மக்களுக்கு அறிவித்தாங்க. சரி, இதுல நிறைய பேசியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நான் இந்த இதுல சொல்ல போறது இல்லை. முக்கியமா ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். அதற்கு எதிர்வினையாக திரு திமுகவின் முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் அதுக்கு என்ன எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் என்பதையும் இதுல பார்ப்போம். சரி, நம்ம தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன், நேரடி கடன் 10 லட்சம் கோடி. தமிழ்நாட்டின் நேரடி கடன் 10 லட்சம் கோடி. சரி, இதன் கூட்டுத்தொகை மற்ற வாரியம், போக்குவரத்து, மின்சாரத்துறை வாரியம் அப்படின்னு பல வாரியம் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து பார்த்தா 13 லட்சம் கோடி வருதாங்க. ஆமா, 13 லட்சம் கோடி கடன் இருக்கிற தமிழ்நாடு. இது நம்ம ஒவ்வொருவரும் என்ன, எதுக்கு, நமக்கு என்ன வேலை அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாதுங்க. ஏன்னா நம்ம தலையில தான் அந்த கடன் விழும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மேலேயும் தனிநபர் கடன் எவ்வளோ இருக்கு தெரியுமா? 1,28,000 ரூபாய் இருக்குதுங்க. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தமிழ்நாட்டில் கடன் அளவு 1,28,000 இருக்குது. பிறக்கிற குழந்தைக்கும் அதான். இப்படி ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டில் இருக்குது. சரி, திமுக ஆட்சி 2021 வரும்போது எவ்வளோ கடன் தொகை இருந்தது தெரியுமா? 5 லட்சம் இருந்தது. அதாவது கூட 100, 200 வரும். நான் உங்களுக்கு தோராயமா சொல்றேன். 5 லட்சம் கோடி இருந்ததுங்க. திமுக ஆட்சிக்கு போனதுக்கு அப்புறமா நேரடி கடன் தொகை 10 லட்சம் கோடி. ஸோ இவங்க 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ முன்னாடி உள்ளதெல்லாம் சேர்த்து தான் 10 லட்சம், முன்னாடி உள்ளதெல்லாம் சேர்த்து தான் 13 லட்சம் கோடி வருது. சரி, இப்போ இந்த கடன் இவ்வளவு இருக்குத, இந்த அரசு எப்படி சமாளிக்க போகுது, அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு கேட்டா இவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் லீக்கேஜ் ஊழல் எல்லாம் சரி பண்ணிடுவோம், தீர்வு சரியாயிரும் இருக்காங்க. அது நியாயமான பதில் கிடையாதுங்க. அதுக்கு தீர்க்கிறதுக்கு வருமானத்தை உயர்த்த வேண்டும். வருமானத்தை உயர்த்தணும்னா என்ன செய்யணும்? இப்போ இருக்கிற இதுல இருந்து இப்போ நமக்கு எது எது வரி போட முடியுமோ அதெல்லாம் வரியை போடுவாங்க. அடுத்தால இலவசங்கள் கொடுக்கறத நிறுத்தினா ஆட்டோமேட்டிக்கா இந்த வருமானம் கூடிரும். சரி, நிறுத்த முடியுமா? எந்த கட்சியாவது நிறுத்துமா? கண்டிப்பா நிறுத்தாதுங்க. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வரும்போது இலவசத்தை சொல்லிதான் ஓட்டு வாங்குறாங்க. அதனால அவங்க நிறுத்த மாட்டாங்க. சரி, இப்போ நம்ம 100 ரூபா நம்ம கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருதுன்னா அதுல 64 ரூபா பென்ஷன், அதுக்கு அடுத்தால சம்பளம், அதுக்கு அடுத்தால கடன் வாங்கின வட்டி 64 ரூபா போயிடுது. அந்த 64 ரூபா போயிடுச்சுன்னா மீதி உள்ள அந்த 36 ரூபா இருக்கு பார்த்தீங்களா? அதுல தான் என்ன பண்றாங்கன்னாக்கி இந்த வெல்ஃபேர் ஸ்கீம், மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல அந்த திட்டம், அதுக்கு அடுத்தல இலவச பயணம், இதெல்லாம் தாண்டி மீதி இருக்கிறதுல தாங்க வளர்ச்சி திட்டமே செய்ய முடியும். சரி, அப்படி நம்ம வளர்ச்சி திட்டம் எல்லாம் பண்ணணும்னா 145 ரூபா வருது. அப்போ அந்த 45 ரூபாய கடன் வாங்குறாங்க. அதுதான் இப்படி சேர்ந்து சேர்ந்து வருது. சரி, இப்போ நமக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி கட்டுறோம் தெரியுமா? 67,000 கோடி வர வருதுங்க. ஒரு வருஷத்துக்கு வட்டி மட்டும் 67,000 கோடி வருது. இந்த 67,000 கோடி நம்ம கையில இருந்து பட்ஜெட்ல நேரடியா மக்களுக்கு பயன்படுற மாதிரி திட்டங்கள் போட்டா எவ்வளவு செய்யலாம். எத்தனை பிரிட்ஜு கட்டலாம், எத்தனை பாலம் கட்டலாம், இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாமே அப்படி நினைக்க தோணுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரியா பார்த்தீங்கன்னா மின் வாரிய குழுக்கு எவ்வளோ திரும்ப கடன் இருக்கு? 2.47 lakhs crores. இந்த அமௌண்ட் அதிகம்னு சொல்றாங்க, ரொம்ப அதிகமான அமௌண்ட்னு சொல்றாங்க. ஸோ இந்த மின் வாரியம் ஏன் இப்படி ரொம்ப நொந்து போயிடுச்சு?
இந்த கடனை எப்படி அவங்க வந்து சமாளிக்கிறாங்க? ஸோ இந்த மின்வாரியம் இலவசங்களால தான் இப்படி நொந்து போச்சு. காரணம், எல்லா விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தால வந்தவங்க இத்தனை யூனிட் உங்களுக்கு ஃப்ரீன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அடுத்தால வந்த திமுகவும் இத்தனை யூனிட் 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்தாங்க. இப்போ வந்த தாவேக்கா அரசு 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்தாச்சு. ஸோ இப்படி ஃப்ரீ கொடுத்ததுனால அந்த கடன் சுமையை பட்ஜெட்ல மானியமா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி இந்த காசு எங்கிருந்து வரும்? கடன் மூலமா அங்க போகுது. ஸோ வருவாய் கூட கூட ஜிஎஸ்டி கூடுது. மக்கள் செலவினங்கள்ல இருந்து அந்த வருவாய் வருது. வர வர அதுல இருந்து எடுத்து இவங்க கடனுக்கு வட்டி கட்டுறாங்க. வட்டி கட்டி கடன் அப்படியே இருக்குது, வட்டி மட்டும் கட்டிட்டு வராங்க. ஸோ இப்படியே போகுது. அடுத்தால போக்குவரத்து துறை. இன்றைக்கு சென்னை இந்தியாவில் எல்லாருமே சொல்றாங்க, மெட்ராஸ் அண்டு தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறை ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாங்க, ரொம்ப நல்லதா இருக்குது. ஆனா இங்க எவ்வளோ கடன் நெருக்கடியில் போகுது தெரியுமா? ஒரு வண்டி வந்து ஒரு பஸ்ஸு 1 கிலோமீட்டர் பயணிக்கிறதுக்கு எவ்வளோ செலவழிது தெரியுமா? 70 ரூபா 91 பைசா செலவழிதாங்க 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு. அதில் டிக்கெட்டில் கலெக்ஷன் எவ்வளோக்குமா கிடைக்குது? ஒரு 18 பைசா தான் கிடைக்குது. மீதி 18 ரூபா கிடைக்கி, மீதி 53 ரூபா நஷ்டத்தில் போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு பஸ்ஸும் நஷ்டத்தில் போகும்போது எப்படி ஈடு கட்டுறாங்க? அதுக்கும் பட்ஜெட்ல இருந்து மானியம் கொடுக்குறாங்க. அப்படி மானியம் கொடுக்கும்போது என்ன ஆகுது? அந்த கடன் காசு அங்கே போய் சேருது. ஸோ இந்த எல்லாத்துலேயுமே கடன்லேயே ஓடுது. சரி, இந்த போக்குவரத்து ஏன் இப்படி ஆயிடுச்சு? காரணம், அந்த காலத்தில் இருந்து அதில் கொள்முதல், அடுத்தல ஸ்பேர் பார்ட்ஸ் ஊழல், இந்த மாதிரி நிறைய ஊழல் நடந்தது. சம்பளம் பற்றாக்குறை, அதை கரெக்டாக கொடுக்கறது கிடையாது. சம்பளம் கொடுக்கறதுக்கே வட்டிக்கு காசு வாங்கி கொடுக்கறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து, மகளிர் இலவச பேருந்து வந்தது. ஸோ இதெல்லாமே மானியமாகி இந்த போக்குவரத்துறைக்கு பட்ஜெட்லேருந்து நிதி ஒதுக்கக்கூடிய சூழ்நிலையாச்சு. சரி, இவங்க தாவேக்கா அரசு சொல்கிறாங்க போக்குவரத்துறை இவ்வளோ நஷ்டத்தில் போகுதுன்னு வருத்தப்படுறாங்களே. இவங்களும் என்ன, தமிழ்நாடு முழுக்க பஸ்ஸு இலவசம்னு சொல்லி ஒரு இலவச அறிப்பை கொடுத்து தான் வந்திருக்கிறாங்க. அதை செயல்படுத்தணும். இன்னும் என்ன ஆகும்? ஸோ கடனாக தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து எப்படி இந்த கடன் வாங்க அனுமதிக்குதுன்னா, நம்ம ஜிஎஸ்டி வரியில இருந்து நமக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதில் 30% கடன் வாங்கலான்னு அனுமதி கொடுக்கு. இப்போ வந்து நான் வந்து 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னா நான் போய் எனக்கு 5 லட்ச ரூபா கடன் வாங்க தாங்கன்னு கேட்டால் எவனும் கொடுக்க மாட்டான். நீ வாங்குறதே 10,000 ரூபா, உனக்கு 5 லட்சம். ஸோ 10,000 ரூபாய்க்கு என்ன கொடுப்பாங்க? மிஞ்சி போனால் 50,000 கடன் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதில் கரெக்டாக கட்டினா அதுக்கு அடுத்த வருஷம் எவ்வளோ வாங்கலாம், அதில் கட்டினது எவ்வளோக்கோ அதை தான் வாங்கலாம். அந்த மாதிரி தான் இந்த கடன் எனக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி தான் ஒரு நாட்டில் வரியை வச்சு அந்த கலெக்ஷனை வச்சு கடன் தொகை நிர்ணயிக்கப்படுது. 30% 100 ரூபாயில 30 ரூபா கடன் வாங்கிக்கலான்னு வருது. இந்த வருஷம் நமக்கு கடன் எவ்வளோ தெரியுமா மத்திய அரசு அலாட் பண்ணியிருக்கு? நீ எவ்வளோ வாங்கிக்கலான்னு 1,30,000 கோடி வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்குங்க. ஸோ அந்த வருமானத்தை கணக்கிட்டு சொல்லுது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஜிடிபி உயர்ந்துட்டே போகுது. மக்கள் வரி பணம் அதில் உயர்ந்துக்கிட்டே போகுது. உயரும்போது இந்த கடன் தொகையும் அதிகரிக்குது. ஸோ இந்த கடனை வாங்கி வளர்ச்சி திட்டங்களுக்கு அவங்க பயன்படுத்தினா வருங்கால சந்ததியினருக்கு அது பயனாக இருக்கும். இப்போ பண்ணுற அந்த மூலத்தனம் வந்து என்ன ஆகும்? இன்னைக்கு வருங்கால சந்ததியினர் பயன்படுத்தும் போது அப்போ அது வரியா அரசாங்கத்துக்கு போய் சேரும். ஸோ எதுவுமே வந்து பால்பட்டு போகிறது கிடையாது. ஆனால் அவங்க வளர்ச்சி திட்டத்தில் அதை செலவழிக்கிறாங்க. வருமானம் வர 1,30,000 கோடி நீங்கள் வாங்கிக்கலான்னு அனுமதி கொடுத்துருக்கு. அப்போது இந்த தாவேக்கா அரசு வாங்குமா? கண்டிப்பாக வாங்குவாங்க. வாங்கி அதை செய்யத்தான் போகிறாங்க. அடுத்தால பார்த்தீங்கன்னா இவ்வளோ நடந்திருக்கு. திமுக, அதாவது முன்னாள் திமுகவுடைய முன்னாளுடைய நிதி அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருங்கன்னா, தங்கம் தென்னரசு, இந்த தாவேக்கா அரசு வந்து இந்த கடன் தொகை எல்லாமே இவங்க சொல்றது இந்த வெள்ளறிக்கை அவங்க இயலாமையை வெளிப்படுத்துவதா இருக்கு. அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியை செய்ய முடியாது. இந்த வெள்ளறிக்கையை காமிச்சு நிதி நெருக்கடி இப்படி இருக்கு அப்படின்னோடனே மக்கள் அதை பத்தி பேச மாட்டாங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து அவங்க சொன்ன இலவச திட்டங்களை நிறைவேற்றலையோ அப்படின்னு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்குது. ஆனால் அப்படி கிடையாது.
இவங்க வந்து ஆல்ரெடி வந்து திமுக வந்து 2021 ஒரு வெள்ளை அறிக்கையை அப்பொழுது இருந்த பிடிஆர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்போ என்ன சொன்னாங்க? இந்த வெள்ளை அறிக்கையை காமிச்சு நாங்கள் சொன்ன மக்கள் நல பணியை நிறுத்த மாட்டோம், அதை கண்டிப்பா செய்வோம் சொல்லிட்டு தான் அந்த வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. ஆனா இவங்க அதை பத்தி பேசவே இல்லை. அதே போல குஜராத்துக்கும் அவங்க தமிழ்நாட்டுக்கும் அவங்க ஈக்குவல் பண்றாங்க. குஜராத்தில் வந்து உற்பத்தி அதிகமாக இருக்குன்னா தமிழ்நாட்டோட அவங்க கேபிட்டலிசம், கேபிட்டிசம். நம்மக்கிட்ட கேபிட்டிசமும் இருக்கு, வெல்ஃபேர் ஃபண்ட் இருக்கு, அவங்ககிட்ட வெல்ஃபேர் ஸ்கீமே கிடையாது. ஸோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக கேபிட்டிசம் போகுது. அதனால உற்பத்தி அதிகமாக காட்டும். நமக்கு கிட்ட சோசியல் வெல்ஃபேரும் இருக்கிறதுனால அந்த உற்பத்தி குறைவாக தான் காட்டும். ஏன்னா இப்போ வெல்ஃபேர் ஸ்கீம் இருக்குது, மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ் நிறுத்திலாமா, தாபக அரசு நிறுத்துமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா இந்த கடன் தொகை தாவேக அரசு 5 வருடம் நீடித்தால் கண்டிப்பாக 20 லட்சம் கோடி வரும். தமிழ்நாட்டு கடன் அவங்க 5 வருடம் ஆட்சி முடிந்த பிறகு 20 லட்சம் கோடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அது 20 லட்சம் கோடி இல்லைன்னா நான் அரசியல் விட்டு விளைகிறேன்னு சொல்லி சவால் விட்டுருக்காருங்க. சரிங்க, என்னதான் பார்ப்போம். இவங்க உண்மையிலே வாங்குற கடனை வந்து மக்கள் நல பணிக்கு, அதாவது வளர்ச்சி திட்டங்களுக்கு, ஒரு முதலீடை வந்து ஓடுற பஸ் மேலேயோ ஒரு மெட்ரோ ட்ரெயின் மேலேயோ இவங்க வளர்ச்சி திட்டங்கள் கட்டினாங்கன்னா, அந்த கடன் வாங்கி அதில் போட்டாங்கன்னா அதுலேருந்து வருமானத்தை வச்சு அந்த கடனை அடைச்சிடலாம். அதை கொண்டு சம்பளம் கொடுக்கறதுக்கும் மற்றதுக்கும் அவங்க பண்ணாங்கன்னா பெரிய நிதி நெருக்கடி தமிழ்நாட்டை நோக்கி வரும். அது வராமல் இந்த தாவாக அரசு காத்தாலே போதும். நன்றி, வணக்கம்.